அன்பார்ந்த தாமரை உள்ளங்களுக்கு உங்களின் ஒருவன் டாக்டர் ராஜேந்திர நாயுடுவின் முக்கியமான பதிவு. மாவட்ட தலைவர்கள் எப்படி முக்கியமோ அதே போன்று ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி, கிளை, நகரம், மண்டலம், ஒன்றிய தலைவர்கள் மிகவும் முக்கியம். இங்கிருந்து தான் பல தலைவர்களை உருவாக்க முடியும். கட்சி கட்டமைப்பும் வலுப்படும். 29 தொகுதிகளுக்கு மாவட்ட தலைவர் பதவிக்கு தகுதியான திறமை மிக்க கட்சி வளர்ச்சி வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய பலர் வெளிப்படுத்தி அனுப்பிய பட்டியலை நான் சேகரித்து அதை மாநில தலைவருக்கும் மற்றும் தேசிய தலைவருக்கும் அனுப்பியுள்ளேன். அதிலிருந்தோ அல்லது மேலும் சிறப்பானவர்களையோ வேறு யாராவது இருந்தாலும் தேர்வு நியமனம் செய்து சிறப்பான நபரை மாவட்ட தலைவராக பலருக்கு ஏற்புடையதாக ஒரு நபராக இருக்கணும் இருந்து முடிவு அதை மாநில தலைவர் எடுக்கலாம். இதர மாவட்டங்களுக்கும் அதே போன்று பரிந்துரை செய்யப்படும். அது அந்த இன்ஃபர்மேஷன் வர நான் எல்லாம் என்கொயரி பண்ணிகிட்ருக்கேன். அந்த தொகுதியில் கம்ப்ளீட்டாக பல பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்டேருந்து ஒரு லிஸ்ட்டு இது பண்ணிவிட்டு யார் சிறப்பாக யார் செயல்பட்டால் மாவட்டம் உருப்படும், நல்லா கட்சி வளரும், வெற்றி அடைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இது பண்ணும்போது அவங்க ஒரு ஃபீட்பேக் தராங்க. அந்த ஃபீட்பேக் வச்சுட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் அதை ஒரு பரிந்துரை பண்ணுறேன். ஏன்னா மாவட்ட தலைவருக்கு டைம் இருக்காது. அதனால் இந்த ஒரு சேவையாக இருக்கட்டும்னு சொல்லி பண்ணுறோம். உங்கள் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக செயல்படக்கூடிய, பணத்திற்கு அடிமையாகாமல் கட்சி வளர்ச்சி வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு செயல்படும் நபர்கள் யார் யார் என்று 3 அல்லது 4 பேரை ஒவ்வொரு கிளை, நகரம், மண்டலம், ஒன்றியத்திற்கு பட்டியல் போட்டு அவர்கள் பெயர், அவருடைய ஊர், மொபைல் நம்பரோட அனுப்புங்க. மாநில தலைவர் புதிதாக நியமிக்கப்படும் மாவட்ட தலைவருக்கு அறிவுரை வழங்கி சிறந்த டீமாக உருவாகும். ஏன்னா அவங்க இது பண்ண உடனே அவங்கெல்லாம் இந்த ஆளுங்கள்லாம் இருந்தால் அந்த டீமில் கரெக்டாக மாவட்டம் ஒரு லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனி நபர் ஆட்சியே கிடையாது. யாருக்கும் இங்கே மன்னராட்சி கிடையாது. நம்ம கட்சியில் தனி நபர் ஆட்சி கிடையாது. எல்லாம் இப்போ பாருங்கள், மாநில தலைவர் லண்டன் போயிருக்கார். ஒரு குழு அமைச்சிருக்காங்க. நம்ம மாண்புமிகு எச் ராஜா அவருடைய தலைமையில் குழு அமைச்சு மற்ற சீனியர் தலைவர்கள்லாம், மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. அதனால் இது ஒரு தனிநபர் இது கிடையாது. எப்பவுமே அது மேலே தேசிய தலைவர்களையும் நம்ம பார்க்குறோம். என் கணிப்புப்படி இந்த பார்வையாளர்கள், அதாவது கேசவ்ஜியை அப்பாயிண்ட் பண்ணது, அமைப்பு செயலாளர் அவர் அப்பாயிண்ட் பண்ணது, பார்வையாளர்கள், கோட்ட பொறுப்பாளர்கள், பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட அமைப்பு செயலாளர்கள், அவருடைய பதவிகள் நோக்கம் மாறுபடும். ஆக்சுவலாக அவங்க செய்கிற வேலையே டெஃபினட்டாக என்ன செய்யணுமோ அது செய்யல. அவங்க செஞ்சிட்டு இல்லை. கட்சி வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் அவங்களுடைய ஈடுபாடு சுத்தமாக கிடையாது. அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. தற்போது உள்ளவர்கள் ஊழலின் பிறப்பிடமாக இருந்து கொள்ளையடிக்கும் கும்பலாக ஹரிச்சந்திரனை போல வலம் கொண்டுள்ளார்கள். ஏன்னா இது ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஒரு அமைப்பு செயலாளர் கொங்கு மாவட்டத்தில் இருக்கார், பாலகுமாரன் பேர். அவர் ரெய்டு பண்ணி அந்த போலி ரசீது ஒரு ரெண்டு கபோர்டில் பிரிண்ட் பண்ணி ரூமில் வச்சிருக்காராம் அவர். அது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது எனக்கு. அதை எப்படியா ரெய்ட் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணணும். அதை மறைச்சி வச்சுருவாங்க, இல்லாட்டி எரிச்சிருவாங்க அதை. பட் இது உண்மை. போலி ரசீதை வச்சுட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு 5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிவிட்டு 50 லட்ச ரூபா கலெக்ட் பண்ண மாதிரி கணக்கு காட்டிடுவாங்க. அதுக்கு இவரும் உடந்த கேசவன் நாயகி, ஏன்னா அவர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாரு, அது அவரு உடந்த. இது மாதிரி நடந்துகிட்ருக்கு. அவங்க இந்த இவ்வளோ கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு அரிச்சிருந்த மாதிரி வேஷம் போட்டு வெளியில் திரிஞ்சுட்டா எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? ஒவ்வொரு தொண்டனும் பார்த்து கொண்டு தான் உள்ளார்கள். அவர்கள் எழுச்சி அடைந்து களை எடுக்கும் பணிக்கு ஒரு ஊன்றுகோலாக இருப்பார்கள். ஆக்சுவலாக களை மோடிஜியோ அண்ணாமலைஜியோ ராஜாஜியோ களை அங்கங்கே எடுக்க முடியாது. அங்கங்கே யார் சரியில்லாதவர் அங்கங்கே எடுத்துடணும். அது உடனே இன்டிமேஷன் நீங்கள் அஃபிஷியலாக கொடுங்க, மாநில தலைவருக்கு அனுப்புங்க, எனக்கும் ஒரு காப்பி அனுப்புங்க, நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னா களை எடுக்கிற பணி ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அது ஒரு தப்பு நடக்கும்போது உடனே அதை தெரியப்படுத்தி அதை வந்து அந்த ஆள் வந்து எடுக்கணும் அது உடனே. இதுதான் நல்ல தருணம். அனைவரும் ஆகஸ்ட் 31 எல்லாம் சாதாரண உறுப்பினர் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஏன்னா உறுப்பினர் சேர்க்கை நம்ம மும்முரமாக எல்லாம் செயல்பட்டு இருக்கோம். எல்லாம் சிறப்பாக நடந்துருக்கு. நம்ம மாநில தலைவரும் அவரும் உறுப்பினர் ஆகிட்டாருங்க. நானும் உறுப்பினர் சேர்த்துட்டு இதில் ஃபேஸ்புக்கிலலாம் போட்டிருக்கேன். மோடிஜியும் ஆயிருக்காரு. மற்ற பலர் வந்து நம்ம ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. உறுப்பினர் சேர்க்கை வந்து நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக இப்போது இதுதான் நல்ல தருணம். நம்ம வந்து கரெக்டான ஆளுங்களை நம்ம செலக்ட் பண்ணோம். அதாவது பக்காவாக 100% உண்மையாக இருக்கிறவன போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெளியில் உண்மையாக மாதிரி இருக்கான், பதவி வந்த பிறகு அவன் திறனா மாறுறான். அதான் இருக்கிற பிரச்சனைங்க. அதனால் நீங்கள் வந்து இது ஆகஸ்ட் 31 எல்லாருடைய பதவி வந்து சீஸ் ஆகுது. அவங்க வந்து பொறுப்பு ஒரு கேர்டேக்கர் இது மாதிரி தான் இருக்காங்க. இந்த தருணத்தில் நம் கட்சியின் வளர்ச்சியை தகுதியான நிர்வாகிகளை வைத்து கட்டமைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பணம் கொடுத்து பதவி வாங்குவது, அப்புறம் வந்து அவன் மெனு கார்டு மாதிரி போட்டு இந்த ஹோட்டலுக்கு போனால் மசால் தோசை இவ்வளோ ரேட்டு, இட்லி எவ்வளோ ரேட்டு, ரவா தோசை எவ்வளோ ரேட்டு, அது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மாவட்ட தலைவர்னா 10 லட்சம்லேருந்து 50 லட்சம் வரையும் டிபெண்டிங் அப்பான் எந்த மாவட்டம்னு சொல்லிட்டு, மாவட்ட செயலாளர் பொருளாளர் அது மாதிரி இருந்தால் அது அந்த லெவலில் எப்படி கிளை வரையும் ஒரு மெனு கார்டு மாதிரி போட்டு ஒருத்தர் குணசேகரன் ஒருத்தர் திருவண்ணாமலையில் இருக்கார். அவர் வந்து எப்பவுமே ஒரு மெனு கார்டு போட்டுருப்பார். அந்த போஸ்ட் இருந்தால் அதில் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு அவர் தான் அமைப்பு. அவர் கேசவநாயகம் ரைட் ஹேண்ட் மாதிரி. அவர் பயங்கர புகார்கள் அவர் மேலே இருக்குது. புகார்கள் அவர் மேலே அவங்கெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து எப்படி அலோவ் பண்ணுறோன்னு தான் என்னுடைய கேள்வி. அவர் மெனு கார்டு போட்டுட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு எந்த போஸ்ட் இதுவா அதை செக் பண்ணிவிட்டு ஓப்போ 25,000 ரூபாய் இது இந்த போஸ்ட்டாக 10,000 ரூபாய் அது மாதிரி வந்து மெனு கார்டு போட்டு பதவி வந்து விற்றுட்ருக்காங்க. மெனு கார்டு போட்டு ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு ரேட் என பட்டியலிட்டு சுற்றி திரியும் புரோக்கர்களை கண்டறிந்து தூக்கி எறியப்பட வேண்டும். ஏற்கனவே அதற்காக பதவியை வாங்குவதற்கு பலர் முயன்றும் வருகிறார்கள். மாவட்ட தலைவர் பதவிக்கு 10 லட்சம் 50 லட்சம் வரையும், மற்ற பதவிகளுக்கு சில லட்சங்கள் என்று அவையெல்லாம் அறவே ஒழிக்கப்பட வேண்டும். அது அதிர்ச்சி தகவல் என்னவென்றால் இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து 2026 தான் இருக்குது. ஆனால் இப்போ எம்எல்ஏ சீட்டு நான் வாங்கி தரேன், நான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் எல்லாம் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பல பேர் வந்து நான் தான் அடுத்த மாவட்ட தலைவர், என்னை யாரும் மாற்ற முடியாது, கேசவநாயகம் இருக்கிறவரை எங்களை யாரும் அசைக்க முடியாது, நாங்கள் தான் மாவட்ட தலைவர், நாங்கள் தான் இது, அதனால் வந்து உங்களுக்கு போஸ்டிங்கெல்லாம் நான் தான் போடுவேன், உங்கள் வாலெல்லாம் ஆட்டாதீங்க, எங்ககிட்ட உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணுறாங்க. அது மாதிரி அது வந்து இது பண்ணிவிட்டு இப்போ அந்த பதவி வந்து அவங்க தாத்தா சொத்து மாதிரி வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்குது இப்போ இருக்கிற மாவட்ட தலைவர்கிட்டலாம். அவங்களாம் மொத்தம் அவனுங்கெல்லாம் வெளியில் போகணும். தே ஹேவ் டு கோ அவுட். பணம் பெற்று ஏமாற்று அந்த குரூப்பும் ஒன்று இருக்குது. இப்போது ஏற்கனவே கமலாலயத்தில் வந்து சுற்றிட்டு இருக்கிற ஒரு குரூப்பு, எனக்கு அவரு தெரியும் இவரு தெரியும்னு சொல்லிட்டு பணம் வாங்கி ஏமாற்றிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற பொம்பளைங்களெல்லாம் அவங்களெல்லாம் மயக்க பேசி நான் அந்த பதவி வாங்கித்தரேன் இது வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு அவங்கள லஞ்ச் கூட்டின்னு போகிறது, அது மாதிரிலாம் ஏதோ நடக்குதாங்க. அதனால் இந்த மீட்டு பாலியல் குற்றச்சாட்டு வந்து சினிமா துறையில் மட்டும் இல்லை, அரசியலில் நடந்துகிட்ருக்கு. நம்ம இதில் இன்டைரக்டாக நடந்துகிட்ருக்கு, நம்ம கட்சியில் நடந்துகிட்ருக்கு. அது நம்ம கண்டுக்கிறது கிடையாது, அவ்வளோதான். யாரும் இவங்க வெளியே வர்றதில்லை. ஏன்னா அந்த பொம்பளைங்களுக்கும் பதவி வேணும்னு சொல்லிட்டு கும்னாயிடுறாங்க. அதான் இருக்கிற நிலைமை. பதவிக்கு பணம் வாங்குவதோ விற்பதோ சட்டப்படி குற்றம். அதில் ஈடுபடுகின்ற யாராக இருந்தாலும் கட்சி தலைமை மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ஒரு தொண்டனாக இதையும் உன்னிப்பாக கவனித்து மாநில தலைவரை கவனத்திற்கு கொண்டு வரவும். யாரும் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள். ஏன்னா எந்த பதவிக்கும் வந்து அஃபிஷியலாக நம்ம கட்சியில் பதவிக்கு வந்து பணம் கொடுக்குற ப்ராக்டிஸ் கிடையாது. இப்போ ஆல்ரெடி இப்போ எம்பி சீட்டு கூட டெல்லி தான் முடிவு பண்ணுன்னு சொன்னாங்க. போன மாதிரி என்னையே ஒரு அப்ரோச் பண்ணாங்க ஒருத்தர், ஒரு புரோக்கர் மாதிரின்னு வச்சுங்க. சார் நீங்கள் வந்து உங்களுக்கு அரக்கோணம் தொகுதியில் நீங்கள் ஏற்கனவே நின்று இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த சீட்டு வேணும்னா நீங்கள் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்து ஒரு 10 லட்ச ரூபா ரெடி பண்ணிங்க, டெல்லிக்கு போயிட்டு அங்கெல்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டோம்னா நீங்கள் எதுவும் பணம் சீட்டுக்காக கொடுக்காதீங்க,
கட்சி பணம் கொடுக்கும் இல்லைங்களா, ஒவ்வொரு தொகுதிக்கும் இவ்வளோ பணம் கொடுக்கும் இல்லைங்களா, அந்த பணத்தில் இவ்வளோ பணம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. 10 கோடி ரூபாய் கொடுக்கணும்னா அதில் வந்து நான் 3 கோடி ரூபாய் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் கிடையாது, இது வேர்பல் அக்ரிமெண்ட்டு தான். ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி வேர்பல் அக்ரிமெண்ட்டு மாற்றி இது பண்ணிவிட்டு இப்போ கட்சி பணம் வரும்போது அதே மாதிரி நடந்திருக்கு. கட்சி பணம் எல்லாருக்கும் வந்தது, என்னென்ன பேசிக்கினாங்களோ அது அதே மாதிரி அவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் கேசவ நாயக் தான் அவங்களுடைய மீடியேட்டரு. அவர் மூலிமா வந்து மேலே தலைவர்களுக்கும் அதாவது பார்லிமெண்ட்ரி போர்டு அங்கே இருக்கிற தலைவர்களும் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஆக்சுவலாக நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறதுன்னா, மேலே இருக்கிற தலைவர்களுக்கு கூட நம்ம ஹரிச்சந்திரன் சொல்லிட முடியாது. அதாவது அமித்ஷாஜி, மோடிஜி, நத்தாஜி இதெல்லாம் கொஞ்சம் கண்காணித்து அவங்க யார் இருக்காங்க அவங்க களை எடுக்கணும். ஏன்னா அந்த சப்போர்ட் இல்லாமல் இங்கே கேசவ விநாயகம்ஜி ஆகட்டும் இல்லாட்டி இதவங்க வந்து அந்த சப்போர்ட் இல்லாமல் இவங்க வந்து இது மாதிரி ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய லிங்க் இருக்குங்க, அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும். அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணால் கட்சி வளரும், கட்சி மேம்படும். தொண்டனும் வந்து சரியாக அவனுடைய உழைப்பு வந்து கரெக்டாக இதுக்கு போகும். ஸோ அதனால் எனக்கும் கேட்டாங்க, நான் சொன்னேன் அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க எனக்கு. நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு சீட் அப்படியே கிடைச்சா நான் எடுத்துக்கிறேன். பணம் கொடுத்துட்டு இல்லாட்டி அங்கேருந்து வர்ற பணத்தை நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது இது ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணிவிட்டு அங்கே போய் அதை இவங்களெல்லாம் பார்த்துட்டு, இல்லை சார் அங்கே ஆஃபீஸில் அவங்களுக்கெல்லாம் கண்டு அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், ஆஃபீஸ் பிஎனுக்கு பணம் கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கதை விட்டு எப்படியே வேலை நடந்துகிட்ருக்கு. நம்ம இது உண்மையாக என்ன பொய்யா நமக்கு தெரியல. ஆனால் இது மாதிரி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். அதுக்கெல்லாம் முடிவு டெஃபினட்டாக கட்டுவார் மாநில தலைவர். ஆல்ரெடி அண்ணாமலைக்கு இதெல்லாம் தெரியும், அதெல்லாம் அதுக்கு ஒரு முடிவு கட்டும். அதனால் யாரும் பதவிக்காக இந்த ஊராட்சி தேர்தல் வருதுங்க, வேட்பாளராக நிற்கணும், கவுன்சிலர் இதாக நிற்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு எதனா பணங்கன்னு கேட்டாங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம், பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் பணம் கொடுக்காதீங்க. நீங்கள் தகுதியான ஆளாக இருந்தால் நீங்கள் நில்லுங்க, கண்டெஸ்ட் பண்ணுங்கள், மாநில தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், மாவட்ட தலைவருக்கு ஒரு காப்பி போடுங்க. அதனால் வந்து யாரும் பணம் கொடுத்து பதவி வாங்குறவன் வந்து கட்சிக்காக உழைக்க மாட்டான். 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு வரான்னா அவன் 10 மடங்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு வருவான். அதுதான் அவனுடைய எய்மு. 50 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு ஒருத்தன் வரான்னா அவனுக்கு 5 கோடி ரூபாய் அவனுடைய டார்கெட்டு. அதை வர்ற 3 வருஷத்தில் வந்து 5 கோடி ரூபாய் அவன் சம்பாதிச்சிக்கணும். அது மாதிரி தான் அந்த அப்படி டார்கெட்டை வரும்போது எப்படி வந்து நம்ம கட்சிக்கு வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம நினைக்க முடியும் சொல்லுங்கள். அதனால் அது பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. உங்களுக்கு தேவை சிறப்பாக செயல்படக்கூடிய நேர்மை, தர்மம், ஆளுமை, ஊழலற்ற நிர்வாகிகள் மட்டும் தான், தவிர திருட்டு கும்பல் அல்ல. திருட்டு கும்பல்கள் கிடையாது. ஆளை வைத்து மிரட்டுவது, மகளிர்களை தரக்குறைவாக பேசி ஏளனம் செய்யும் கும்பல்களை ஒழிக்கப்படுவார்கள். ஒரு திருவள்ளூர் மாவட்டத்தில் பாருங்கள், ஒரு மாவட்ட தலைவர் என்ன செஞ்சுருக்காரு, நான் கார் ஏற்றி உன்னை கொண்டுடுவேன் சொல்லியிருக்காரு ஒரு மகளிரை, அந்த அம்மாவை. அதே மாதிரி திருவாரூர் அந்த டவுன் சவுத்தில் கூட ஒரு சிலர் எங்கிட்ட பேசும்போது ரொம்ப இழிவாக நடத்துகிறாங்க. அவங்களெல்லாம் இது பண்ணுறது, கேலி பண்ணி பேசுறது. சென்னையில் ஒருத்தர் அவங்க வீட்டில் வந்து இது இருந்தால் காரு பங்கர் பண்ணுறது, ஏர் எடுத்துடுறது, நடந்து போயிட்டு இருக்கும்போது கேலி பண்ணுறது, அது மாதிரிலாம் நடக்குது. அதெல்லாம் மொத்தம் நோட் பண்ணிவிட்டு மொத்தம் அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைஜிக்கு அமிச்சிட்டு அவங்க வந்து நெட்டு வேறு போல்ட்டு வேறு தனித்தனியாக கட்டி அவங்க இது இல்லாமல் உருப்படியாக இல்லாமல் பண்ணிடலாம். அதை அதனால் மிரட்டுறது வந்து யார் பண்ணாலும் உடனே அதை நோட்டிஃபை பண்ணுங்கள். அவங்களுடைய பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, அவங்களுடைய என்ன பொறுப்பில் இருக்காங்க அதெல்லாம் கூட இன்டிமேட் பண்ணுங்கள் அஃபிஷியலாக. அது வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள எடுத்துடுவாங்க. மொத்தம் வீட்டிலே வந்து அப்படியே மூட்டை தூக்குற மாதிரி தூக்கின்னு போயிடுவாங்க போலீஸ்காரங்க அவங்கள. அண்ணா அமித்ஷா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். இப்போ போன முறை சொல்லியிருக்காரு, நம்ம தொண்டர்களுக்கு உள்ளவ எவனா மிரட்டினான்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்களுடைய எதுங்களாவது 0 ஆக்கிடுவார் அவர். அதனால் அந்த தைரியமாக செயல்படுங்க. அவங்க மிரட்டுறாங்க, அது சென்னுவாங்க, அது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஒவ்வொரு தொண்டரும் ஒரு அண்ணாமலைஜி போலவோ மோடிஜி போலவோ உங்கள் ஏரியாவில் இருக்கணும். நீங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் அண்ணாமலை, நீங்கள் தான் மோடிஜி. இதுவரை கொள்ளையடித்த கும்பல்களின் பெனாமி அல்லது நேரு சொத்துக்கள், கட்சி பெயர் வைத்து கொள்ளையடித்தது அனைத்தையும் பறிமுதல் செய்யப்படும், கேள்விகளும் கேட்கப்படும்.
இப்போ 2024 எம்பி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் நான் வைக்கிறேன். களை எடுப்பதற்கு நீங்கள் உதவ வேண்டும். ஏன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் யார் ஒர்க் பண்ணாங்க, யார் ஒர்க் பண்ணலை, யார் பித்தலாட்டம் பண்ணாங்க, திலாலங்கடி வேலை பண்ணது யார், எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதெல்லாம் ஒரு ஆக்ஷன் எடுக்கிற வரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை கொடுத்துட்டா ரிப்போர்ட் கொடுத்தா மட்டும் போகாது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அதை எடுத்தால் அதுதான் ஒரு களை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா நீங்கள் வந்து டைரக்டாக இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கீங்க அந்த தொகுதியில் அந்த கேம்பெயின். அப்போ உங்களின் வெற்றி பாதையை சிதறடித்தவர்கள் யார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், கிருஷ்ணகிரி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு கம்ப்ளீட்டாக வேட்பாளருக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கு. வேட்பாளருக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து எதிர்கட்சியோட பணம் வாங்கிட்டு அங்கே நம்ம வேட்பாளர் தோக்க வச்சுருக்காங்க. அதனால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அப்போ ரிப்போர்ட்டை கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் ஆகிற வரையும் அதை விடாதீங்க. நீங்கள் அந்த வேட்பாளர்களுக்கு வந்து நான் சொல்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இதுதான். அவரை கட்டாயமாக கட்சி நிர்வாகத்தில் எப்போதும் வரக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு முறை திருட்டு வேலை அதை டேஸ்ட் ஆயிடுச்சுன்னு பணம் பண்ணிவிட்டு திருட்டு வேலை பண்ணுறவனுக்கு வந்து அது மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களில் சில வேட்பாளர்கள், எல்லாரையும் சொல்லலை நான், சில வேட்பாளர்கள் வந்து பல கோடிகளை செலவு செய்யாமல் மாநில அமைப்பு செயலாளருடன், அதாவது கேசவநாயகம் அவரோடு சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வைத்துக்கொண்டு பல கோடிகள் கொள்ளையடித்து அதில் வந்து புதிய கார்கள், பங்களா, சொத்துக்கள், கல்யாண செலவுகள் என்று செலவிட்டவர்களையும் மாநிலம் அறியும். அந்த பணத்தில் பையன் கல்யாணத்தை ஜாம் பண்ணாங்க. ஒருத்தர் பங்களா வாங்கியிருக்கான், 2 இனோவா ஹைப்ரிட் காரு 2 இது வாங்கி 32 லட்சத்துக்கு 2 வண்டியை வாங்கியிருக்காங்க. ஸோ அது மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. கட்சிக்கு சேர வேண்டியதை நீங்கள் அதனால் வந்து உங்கள் தொகுதியில் வந்து நீங்கள் கணக்கை கரெக்டாக பார்த்து எதுக்கு செலவு போக இதோ போச்சு ஆனதாச்சு, ஆனால் மீதி இருக்கிற பணத்தை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். ஏன்னா பல பேருக்கு வந்து கிளை லெவலில் வந்து பூத் லெவலில் வந்து பணம் சேரல. அவங்களுக்கு அட்லீஸ்ட் அதுலேருந்து கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதன் மூலம் கீழ்மட்டம் வரை பணம் சேராதவர்களுக்கு கொடுக்க ஏதுவாக இருக்கும். உங்கள் மனசாட்சியை நீங்களே கேட்கணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு நல்ல நிர்வாகி, மூத்த நிர்வாகி திருப்பத்தூர் மாவட்டத்தில், அவர் ஒரு 12-14 பூத்துக்கு பணமே அவருக்கு சேரல. அவங்கெல்லாம் எல்லாரும் இவரை நச்சரிச்சிட்டு இருக்காங்க. இவர் பல பொறுப்பாளர்களையும் அவரையும் வேட்பாளர் எல்லாம் மாவட்ட தலைவர் எல்லாம் இது பண்ணிவிட்டு கேசவநாயகத்தும் அவர் கூட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் கிடைக்கவே இல்லை. 3 மாதமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. ஏன்னா அது ஜீரணம் விட்டாச்சு அந்த பணத்தை. ஸோ அது மாதிரி நிலைமை வேண்டாம். கேசவ விநாயகத்தை வந்து அவர் மனசாட்சியை கேட்கணும். நம்ம கட்சியை வச்சு கட்சியினோட இவ்வளோ வளர்ந்துருக்கோம், கட்சிக்கு நம்ம இது மாதிரி துரோகம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவர் மனசாட்சிக்கு அவர் கேட்கணும். அவருக்கு இருக்கிற அனுபவங்கள் கரெக்டான ப்ராப்பராக யூஸ் பண்ணால் ரொம்ப கட்சி வந்து எங்கோ போயிடும். அந்த ஊழல் இல்லாமல் ஒரு கரெக்டான நிர்வாகத்தை பண்ணி கரெக்டாக பண்ணாருன்னா எங்கோ போகும். அவருடைய பேரும் நல்லா வரும். நல்ல பேர் தான் இருந்தது அவருக்கு. கொரோனா டைம்லலாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்ல பேர் அவருக்கு. ஆனால் இங்கே வந்து அவருடைய பேரை கெடுத்துக்கினாரு. இப்போ வந்து பணம் பண்ணுறதுல இதாகிட்டாரு, சொத்து சேர்க்கறதுல இதாகிட்டாரு. அதனால் வந்து அவருடைய சொத்து மதிப்புகள் வந்து பல 1000 கோடிக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ. ஏன்னா எல்லா மாவட்டத்திலும் அவருக்கு பினாமி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அவங்கவுங்க மாவட்டத்தில் வந்து பினாமி ஆளுங்க. அதனால் உங்கள் பட்டியலை வந்து நீங்கள் இந்த கிளை, மண்டலம், ஒன்றியம் இதுக்கெல்லாம் யார் சிறந்த ஆளுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 3 அல்லது 4 பேர் பட்டியலை அனுப்புங்க, கம்பைல் பண்ணி அனுப்புங்க. மாநில தலைவருக்கு அனுப்பிச்சா அதை வந்து இதை முக்கியமாக கவனித்து ஒரு திறமையான ஆளுங்களை வந்து நிர்வாகத்தில் நம்ம உட்கார வைக்க முடியும். இப்போ மாவட்ட தலைவர் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு 7-8 பேர் இன்ட்ரெஸ்ட் கூப்பிட்ருக்காங்க. 7-8 பேர் இருக்காங்க. வேலூர் மாவட்டம் ஒரு 7-6 பேர் 7 பேர். அதில் எல்லோரும் இதை விட சிறப்பாக இருக்கும். யாராக இருக்கோ வரட்டும், எல்லாரும் ஆல் ஆர் வெல்கம்.
பட் அதில் ஸ்க்ரீன் பண்ணி த பெஸ்ட் லாட் அதில் எடுக்கணும். அவங்க மேலே புகார்கள் இருக்கக்கூடாது, பழைய கேஸு எதுவும் பெண்டிங்காக இருக்கக்கூடாது. புகார்கள் இல்லாமல் நம்ம கட்சியினுடைய வளர்ச்சி இது எல்லாரையும் ஒருங்கிணைந்து பண்ணுற மாதிரி அந்த ஒரு குவாலிட்டி இருக்கணும், ஆளுமை இருக்கணும். ஒரு ஆட்டோ டிரைவர் எடுத்துகிட்டு வந்து மாவட்ட தலைவரை போட்டால் வந்து அவர்கிட்ட ஆளுமை இருக்காது. ஸோ அதையும் நம்ம யோசனை பண்ணணும். அப்புறம் முக்கியமாக இப்போது உறுப்பினர் சேர்க்கை வந்து சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இன்னும் வந்து மேன்மலாக நல்லா பண்ணுங்கள். நம்ம ஒரு 1.5 கோடி தொண்டர்களை வந்து நம்ம உறுப்பினரை சேர்க்க முடியும். தொண்டர்கள் ஆகட்டும், ப்ளஸ் வேறு கட்சியிலேருந்து வர்றவங்க அவங்களாம் வர்றது ஆகட்டும், இன்னும் தலைவருங்கெல்லாம் நல்லா சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க, மெசேஜ் சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம வெளிக்கட்சி விவகாரத்தில் நம்ம இன்வால்வ் ஆக வேண்டிய நெசசிட்டி கிடையாது. நம்ம உள்கட்சி நம்ம வீட்டுக்குள்ளவே இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி நம்ம தலைவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக ஒரு ஒரு வலிமையாக இருக்கலாம். வெளிக்கட்சி விவகாரம் அவங்க பார்த்துக்கிறாங்க, வெளிக்கட்சி அரசியல் அவங்க பார்த்துக்கிறாங்க, அலையன்ஸு பார்ட்டி இதெல்லாம் மொத்தம் மேலே தலைவருங்க பார்த்துக்கிறாங்க. அதனால் தலைவர்களுக்குள்ளவே மேலே கட்சியில் ஈவன் டெல்லி தலைவர்களுக்குள்ளவே இருக்கிற ராங் ஆளுங்களை களை எடுக்கணும். மாநிலம் மட்டும் இல்லை, தேசிய அளவில் இருக்கிறவங்க கூட. ஏன்னா இங்கும் அங்கும் லிங்க் இருக்குது. இங்கே லிங்க் வச்சுட்டு இப்போ 2024 நடந்தது ஒரு நல்ல கேஸ் ஸ்டடி. அதை வந்து உபயோகப்படுத்திட்டு யார் அதில் இன்வால்வ் ஆனாங்களோ, யார் வந்து அதில் அந்த பணத்தில் வந்து யார் கை இருக்கோ அதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அவங்கள சைட்லைன் பண்ணணும். ஏன்னா அவங்கள உள்ளே விட்டால் மறுபடியும் வந்து இன்னும் பெரிய லெவலில் அவங்க பண்ணுவாங்க மொத்தம். இப்போது அந்த ஒரு இதில் 2026 நமக்கு ஒரு மாற்றம் வேணும். ஊராட்சி லோக்கல் எலெக்ஷனில் வந்து ஒரு நல்ல சிறப்பாக ஒரு இது வேணும்னா நம்ம களை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த களை எடுக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு தொண்டனும் அவங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம தலைவர்களுடைய கை வந்து வலும் பெறும். அப்புறம் வந்து இவங்கள ஸ்ட்ராங்காக ஆப்ரேட் பண்ண முடியும். 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து சிறப்பாக எதிர்கொள்ள முடியும், நல்லா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்துங்க. உங்களின் அன்பார்ந்த டாக்டர் ராஜேந்திரன் நாயுடுங்க. நான் வந்து தமிழ்நாடு பிஜேபி மெம்பர் ஃப்ரம் 2019 இருக்கேன். முன்னாள் எம்பி வேட்பாளர் அரக்கோணம் தொகுதி, அப்புறம் வந்து எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சி அணைக்கட்டு தொகுதி கான்ஸ்டுவன்சி வந்து இன்சார்ஜாக இருந்தேன். அப்புறம் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் லோக்கல் கவுன்சில் எலெக்ஷனில் இன்சார்ஜாக இருந்தேன். ஸோ இந்த பதிவு வந்து நான் வந்து இந்த ஆடியோ பதிவை நான் வேறு தேசிய தலைவருக்கும் அனுப்புகிறேன், மாநில தலைவருக்கும் அனுப்புகிறேன். நம்ம ராஜாஜி அவருடைய குழுவில் இருக்கவங்க எல்லார் மெம்பருக்கும் இந்த பதிவு போகுதுங்க. இது என்னுடைய ஜென்ரல் மெசேஜ், தாமரை உள்ளங்களுக்கு என்னுடைய பதிவான ஒரு மெசேஜ் இதை போட்டிருக்கேன். அதனால் நம்ம எல்லாம் கை கோர்த்து சிறப்பாக செயல்படுவோம். ராங்காக செயல்படுற ஒருத்தன் கூட வந்து அவன் வேலைக்கு காட்ட முடியாதுங்க. அவங்கவுங்க வாழை வந்து முறுக்கி வச்சுட்டு போகணும். அதனால் அந்த பழைய அந்த பீரியடெல்லாம் ஓடிச்சுங்க, அதோடு அவங்க முடியணும். அவங்க எவ்வளோ கொள்ளை அடித்தாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து மொத்தம் அதையும் பறிமுதல் பண்ணப்படும் என்று என்னுடைய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது. அதுவும் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஹாவ் a nice day.